சாத்தான் கிச்சன் நீண்ட நாட்களாக மூடி கிடந்ததை எழுப்பிய மஞ்சுமெல் பாய்ஸ். இவ்ளோ மர்மம் இருக்கா இதுல? மலையாள மொழியில் வெளியான மஞ்சுமெல் பாய்ஸ் மீண்டும் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது. இந்த படம் வெளியானதற்கு பின் குணா குகையினை எட்டி பார்ப்பதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மோயர் பாயிண்ட் சாலையில் அமைந்திருக்கும் இந்த குகைகள் பழனி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 74 கிலோமீட்டர் தொலைவிலும், கொடைக்கானலில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. ஃபைன் காடுகள் வழியாக நடந்த பிறகு நீங்கள் குகைகளை அடைகிறீர்கள். இது கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 8.5 கிலோமீட்டரில் உள்ளது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில்தான் இந்த குணா குகை அமைந்திருக்கிறது. இங்குள்ள மரங்களின் முறுக்கு மற்றும் முறுக்கப்பட்ட வேர்கள் அந்த பகுதி முழுவதும் பரவி பயணிகளிடம் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்துகின்றன. வரலாற்று ரீதியாக கொடைக்கானல் 1845 அமெரிக்க கிறித்துவ மிஷனரிகள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகளால் சமவெளிகளின் உயர் வெப்பநிலை மற்றும் வெப்பமண்டல நோய்களிலிருந்து பின்வாங்கியது. இருப்பினும் அதிகம் அறியப்படாத குணா குகைகள் முக்கியத்துவம் பெற்றது மற்றும் கமலஹாசன் நடித்து வெளியான குணா திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற பிறகு சுற்றுலா கவனத்தையும் ஈர்த்தது. அதிகரித்த சுற்றுலா தலத்தை பாதுகாப்பது பற்றிய கவலைகளும் எழுந்தன. குணா குகைகளை சுற்றியுள்ள பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாக்க உள்ளூர் அதிகாரிகள் சுற்றுலாவின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்தினர். ஆழமான மற்றும் ஆபத்தான பிளவுகள் என்பதால் குகைகளுக்கு நேரடியாக செல்லக்கூடாது என கட்டுப்பாடுகளும் இதில் அடங்கும். அங்கு இன்னமும் செல்ல துடிப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். மர்மமான சூழலையும் சுற்றியுள்ள பைன்காடுகளையும் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து ரசிக்க முடியும். ஆனால் இங்கு நேரில் செல்வது ஆபத்தை விளைவிக்கும் என கூறப்படுகிறது. குகைக்குள்ளே விழுந்தவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று சாத்தானின் சமையலறை என இந்த இடத்திற்கு பெயர் சூட்டினர். பின் 1991 வெளிவந்த படம் குணா. இந்த படம் ட்ரெண்டானவுடன் இந்த இடத்திற்கு குணா குகை என்று பெயர் வந்தது. இந்த இடம் உள்ளூர் மக்கள் முதல் வெளிநாட்டவர்களும் வந்து சுற்றி பார்க்கும் சுற்றுலா தலமாக உருவானது. மேலும் சமூக ஊடகங்களின் எழுச்சி குணா குகைகளை புகைப்பட ஆர்வலர்களுக்கு பிரபலமான இடமாக மாறியுள்ளது. எனினும் அழகே ஆபத்தாக முடியும் என்பதை போல அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களால் குணா குகை மூடப்பட்டது. இந்த குகையினை வனத்துறையினர் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் மஞ்சுமெல் பாய்ஸ் படம் ஏற்படுத்திய தாக்கத்தால் சுற்றுலா பயணிகளின் தாக்கத்தினை மீண்டும் பெற்றது குணா குகை. ஆனால் முன்பு போல் இல்லாமல் கடுமையான கம்பி தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது இந்த குகைக்குள் செல்ல முடியாத நிலையிலும் சுற்றுலா பயணிகள் அதன் வெளியில் நின்று போட்டோக்களை எடுத்து மகிழ்கின்றனர். கொடைக்கானலில் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சுற்றுலா இடத்தை மூடி வைப்பதை சுற்றுலா பயணிகள் விரும்பவில்லை. எனவே பாதுகாப்பாக உள்ளே சென்று பார்க்கும் வசதிகளை அமைத்து தருமாறு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் கோரிக்கைகளை முன்வைத்தனர். குணா குகைகளை பாதுகாப்பதற்கான கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் சுற்றுலா தலத்தின் இயற்கை அழகு, கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் சினிமா புகழ் ஆகியவற்றால் பார்வையாளர்கள் ஈர்க்கப்படுவதால் இங்கு சுற்றுலா தொடர்ந்து செழித்து வருகிறது. கொடைக்கானலின் சுற்றுலா உள்கட்டமைப்பு வளர்ச்சியடைந்து வருவதால் இந்த வரலாற்று மற்றும் இயற்கை ஈர்ப்பின் சூழ்ச்சியையும் மர்மத்தையும் தேடும் பயணிகளின் பயண திட்டத்தில் குகைகள் ஒரு அங்கமாக இருக்கின்றன. குணா குகைகள் இயற்கை சூழல் நிறைந்த குளிர்ச்சியான இடம் என்பதால் சுற்றுலாவிற்கு திட்டமிட சிறந்த இடமாகும். தற்போது இது குறித்த தேடல்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.